ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் எதென்று கேட்டிங்கன்னு சொன்னால், இலங்கை திரைச்சேரியில் இருந்து அந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து காணாமல் போனது. அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த காசு வந்து இலங்கையிலிருந்து அனுப்பியாச்சு. அனுப்பின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து ஆஸ்திரேலியா சொல்லிச்சுது இல்லை அந்த காசு எங்களுக்கு வெறையில் என்று சொல்லி இடையில வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதை கைப்பற்றினது. அப்போ இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே ஆரம்பித்து அந்த விசாரணைகளை வந்து நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரு வழக்கு கொண்டு நடந்தது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் வந்து 27 பக்கத்தில் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்து அதை வந்து நேற்று கோர்ட்ஸில் வந்து கொடுத்திருக்கிறார்கள். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த 27 பக்க அறிக்கையில் வந்து பல முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். அதில் 1-2 தகவல்கள் வந்து வெளியில் கசிஞ்சிருக்குது, வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஊடகங்களுக்கு. பெரும்பாலும் அது வந்து ரகசியமாக தான் வைக்கப்படும் விசாரணைகள் முடியும் வரைக்கும். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கை திரைச்சேரியைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் உடனடியாக அவர்களுக்கு வெளிநாட்டு தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இலங்கையை விட்டு வெளியேறலாது, இலங்கையிலான் இருக்கணும் என்று சொல்லி. அதாவது அவர்கள் வந்து கைது செய்யப்படையில, அவர்கள் மேலே வேறு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் 5 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஸ்டெப். இதிலிருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த ஹேக்கர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து ஹேக் பண்ணுன்னு தான் இப்போ செய்திகள் அடிபடுது. ஆனால் உள்நாட்டில் இருந்தும் கூட யாரோ சப்போர்ட்டுக்கு இருந்திருக்கணும். அவர்களுக்கு தெரியாமல், அந்த திரைச்சேரிக்குள்ளே இருக்கிறார்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடக்கல என்றது தான். எனவே விசாரணைகள் முடிவில் வந்து அது தெரிய வரும் என்ன நடந்தது சொல்லி இப்ப 5 பேர் அடையாளம் காணப்பட்டு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது. அடுத்தது வந்து அந்த இமெயில் இருக்கு தானே, இமெயில் முகவரி, அதை வந்து ஹேக் பண்ணி அதுக்குள்ளால நடந்த மோசடியில தான் இந்த ஒரு தவறு நடந்தது சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னா, இலங்கை திரைச்சேரிக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்ததாம். அந்த மின்னஞ்சல் எந்த முகவரியிலேருந்து வந்தேன்னு சொன்னால், நார்மலாக வர வேண்டிய மின்னஞ்சல் வந்து exportfinance.gov.au, அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு சொந்தமான மின்னஞ்சல். அதுதான் வந்து .gov.au என்று முடியும் ஆஸ்திரேலியாண்டபடியால். exportfinance.gov.au என்று வரணும். அப்போ அந்த மின்னஞ்சலில் இருந்து வர மின்னஞ்சலை பார்த்து அதில் சொல்லப்படுற அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இலங்கை திரைச்சேரிக்கு வந்த மின்னஞ்சல் எதிலிருந்து வந்தேன்னு சொன்னால், ஒரு கள்ள மின்னஞ்சலேருந்து வந்திருக்குது. அந்த கள்ள மின்னஞ்சல் எதுன்னு சொன்னால் exportfinance.au.com என்று சொல்லி கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். 1-2 எழுத்துக்களை தான் மாற்றுறது, பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த கள்ள மின்னஞ்சலில் வந்த டீட்டெயில்ஸ் இருக்குது தானே, அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர், ஸ்விஃப்ட் நம்பர், இதுகளை எடுத்து வச்சு அந்த நம்பருக்கு காசை போட்டுக்கணும். காசு வெளியில் போயிட்டுது. இதுதான் நடந்தது. எனவே ஒரு மின்னஞ்சலை வந்து ஒழுங்காக வாசிக்காமல், அது உண்மையிலேயே ஒரிஜினல் மின்னஞ்சல் தானா என்றதை உறுதிப்படுத்தாமல் அங்கே இருந்த ஊழியர்கள், ஸ்டாஃப் வந்து கவன இனமாக அல்லது ஒரு அசட்டை இனமாக அந்த காசை பிடிச்சி அனுப்பியிருக்கிறார்கள். கொஞ்சம் நெஞ்சமில்லை, 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இது சிஐடியினர் நீதிமன்றத்துக்கு சொன்ன 2வது தகவல். 3வதாக இன்னொரு தகவலும் சொல்லியிருக்கிறார்கள். போன வருஷம் 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்குன்னு சொன்னால், நிதி அமைச்சுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொண்டு விட்டுருக்குது. இந்த மாதிரி நிறைய போலியான ஃபேக்கான மின்னஞ்சல்கள் வந்து உலாவி கொண்டிருக்குது. எனவே முக்கியமான நிதி நிறுவனங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி கள்ள மின்னஞ்சல்களால் வந்து இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எனவே கவனமாக இருங்கோன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு முதலே சொல்லி போட்டுது. இப்போ 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 28ஆம் தேதி. ஆனால் இலங்கை திரைச்சேரியில் இருந்த அதிகாரிகள் வந்து அதை காது கொடுத்து கேட்கல. அந்த எச்சரிக்கைக்கு ஓரமாக போட்டுட்டு தங்கட வாட்டில் பேசாமல் இருந்திருக்கிறோம். இதுதானே இலங்கையில் காலங்காலமாக நடக்குது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போதுன்னு முன்கூட்டியே எச்சரிக்கை வந்தது. அதை யாரும் கேட்கல. சம்பவம் நடந்தது. டித்வா புயல் வரப்போதுன்னு சொல்லியும் எச்சரிக்கை வந்தது. அதையும் பெருசாக கணக்கெடுக்கல. அதனால் வந்த பாதிப்புகள் என்னன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே எல்லா சம்பவங்களையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், முன்கூட்டியே அந்த எச்சரிக்கை போகுது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அதை கணக்கெடுக்காத காரணத்தால் அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. எனவே அதுதான் இங்கே நடந்திருக்குது. எனவே நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த 27 பக்க அறிக்கையை கொடுத்துட்டு சிஐடியினர் ஒரு விசேட வேண்டுகோள் ஒன்றை நீதிபதிக்கு வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கக்குள்ள அதை இனி இல்லைன்ற பத்திரமாக, இனி இல்லைன்ற கவனமாக வைத்திருப்பார்கள். நீதிமன்றத்தில் வந்து அதுக்கண்டு பெட்டகங்கள் எல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே வந்து வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு நீதிமன்றம் என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய ஸ்டாஃப் வந்து வேலை செய்யணும் தானே. அதுவும் ஒரு பெரிய நீதிமன்றத்தில் வந்து 100-150 ஸ்டாஃப் வேலை செய்யணும்னு வைங்களேன். அங்கே எல்லா ஸ்டாஃபும் வந்து அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கண்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நேற்று சிஐடியினர் வந்து நீதிபதியிட்ட விசேட வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். இந்த 27 பக்க அறிக்கையை வந்து தயவு செய்து எங்கேயாவது ஒரு பெட்டகத்தில் மிகுந்த பாதுகாப்பாக வைத்திருங்கள்
தாருங்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த 27 பக்கத்திலேயும் அவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. எல்லாம் காசோடு சம்பந்தப்பட்டது தானே. எனவே அவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. விசாரணை முடியும் வரைக்கும் அதை ரகசியமாக வைக்க சொல்லி இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்குது. இப்போ ஆட்சி மாறிட்டுது. புதிதாக வந்த அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான அரசாங்கம், யாரும் லஞ்ச ஊழலில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு கொள்கையை முன்னெடுத்து போகுது. ஆனால் நீண்ட காலமாக காலாதி காலமாக பழைய அரசாங்கங்களுக்கு வேலை செய்து பழகினாக்கள், லஞ்சம் வாங்கி பழகினாக்கள், ஊழல் செய்து பழகினாக்கள் ஒரு நாளில் மாற மாட்டினோம். அப்போ ஆரம்பத்தில் வந்து சொல்லப்பட்டது இந்த புதிய அரசாங்கத்துக்கு இந்த ஸ்டாஃப், ஒவ்வொரு கம்பெனிகள்லையும் வேலை செய்கிற ஸ்டாஃபுகள் அல்லது அரச நிறுவனங்களில் வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து கோஆப்ரேட் பண்ணினோம் இல்லை, ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லை என்று சொல்லி திடீரென்று புதிய அரசாங்கம் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே. அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே பல சந்தர்ப்பங்களில் கேட்டுக்கார், தயவு செய்து புதிய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தாங்கோ, புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளோட நீங்கள் ஒத்து செஞ்சு வேலை செய்யணும், அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி. ஆனால் இந்த மாதிரி ஒத்துழைப்பு வழங்காத நிறைய பேர் அல்லது பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் மாட்டியிருக்கணும். இப்போ வந்து புதுசாக 5 பேர் மாட்டியிருக்கணும். எனவே இவர்கள் மேலே தான் பிழை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அதை உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் மேலே கட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 1,30,000 கிலோகிராம் 1,30,000 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மிக விரைவில் அழிக்கப்பட இருக்கின்றன என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவ்வளவு போதைப் பொருட்களும் எங்கே வச்சிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த ஒரு கொஞ்ச காலத்தில், அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தானே, முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி. அந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1,30,000 கிலோகிராம் போதைப் பொருட்கள் வந்து எல்லா இடங்களையும் கைப்பற்றப்பட்டு இப்போ ரெடியாக வைக்கப்பட்டிருக்காம் அழிக்கிறதுக்கு. அது வந்து மிக விரைவில் அழிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1,60,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். இருந்தாலும் 1,60,000 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எந்தெந்த போதைப் பொருட்கள் எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அதை நான் இதில் மேலே படத்தில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்த படத்தில் போட்டு காட்டிக்கிறபடி இன்னென்ன போதைப் பொருட்கள் இவ்வளோ கிலோ இருக்குன்னு சொல்லி, எனவே அவளாம் மிக விரைவில் அழிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலேயும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கஞ்சா செடிகள் இருக்கு தானே, அது வந்து 79,03,470 கஞ்சா செடிகள் வந்து கைப்பற்றப்பட்டு எல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட்டு 79,03,470 கஞ்சா செடிகள் நெச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை அவளாம் வந்து இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம். எனவே அந்த போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா செடிகள் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு 1,30,000 கிலோ போதைப் பொருட்கள் மிக விரைவில் எரியூட்டி அழிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஸ்வசம கொடுப்பனவுகளை பெறுகின்ற பயனாளிகள் இருக்கணும் தானே, அவர்களை வந்து சரியான முறையில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு புதிதாக ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நேற்று 28ஆம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது ஜனாதிபதி செயலகத்தில். அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான அமைச்சர்கள், மற்றது திணைக்களங்களை சார்ந்த அதிகாரிகள், நிதியியல் அதிகாரிகள் என்று சொல்லி எல்லாரும் கலந்து கொண்டவர்கள். அதில் தான் கூடி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் அந்த அஸ்வசம லிஸ்ட்டில் வந்து இன்னுமே வந்து நிறைய தேவையில்லாத ஆக்கள் பேர்கள் எல்லாம் இருக்காம், சம்பந்தமே இல்லாத எல்லாம் பயனாளிகளாக இருக்கிறார்களாம். எனவே அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷோர்ட் பண்ணி ஒரு உண்மையான ஒரிஜினல் பயனாளிகளை வந்து இறுதி லிஸ்டாக மேக் பண்ணுறதுக்கு அதுக்கான சந்திப்பு தான் நேற்று நடந்தது. அதுக்கு புதிதாக ஒரு தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் கைதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் 27ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. அங்கிருந்த கைதி ஒரு ஆளுக்கும், அதாவது ஒரு போதைப்பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவருக்கும் 2 சிறை காவலர்களுக்கும் இடையில வந்து ஒரு வாக்குவாதம் வந்திருக்குது. பிறகு வாக்குவாதம் வந்து கைகலப்பாக மாறி அடிப்படியில் போயிட்டோம். 3 பேருமே வந்து காயமடைஞ்சிருக்கணும். அப்போ 3 பேரும் காயமடைஞ்ச பிறகு 3 பேரும் கொண்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் வந்து அந்த கைதி வந்து உயிரிழந்துட்டார். அந்த 37 வயதுடைய ஒரு கைதி, கொழும்பை சேர்ந்தவர், அவர் வந்து உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்த நாள் உடனேயே வந்து 3 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு நேற்றைய நாளிலேயும் வந்து இன்னும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைதியினுடைய மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. சிவனொளி பாத மலைக்கு செல்கின்ற சுற்றுலா பயணிகள் இனி கேபிள் கார்ல செல்லலாம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது கேபிள் கார் இன்னும் போடையில், இனித்தான் போட போயினோம். அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல், ஒரு கூட்டம் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது. அதுவும் ஜனாதிபதி செயலகத்தில் நடந்திருக்கிறது. வெளிவிவகார அமைச்சர்
விஜித ஹேரத் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்குது. அதாவது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம், என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வரலாம், என்னென்ன இருக்கிற வசதிகளை வந்து மேம்படுத்தலாம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதில் ஒன்றுதான் கேபிள் கார் திட்டம். அதிலே மிக முக்கியமாக சிவனொளி பாத மலைக்கு போகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக கேபிள் கார் சிஸ்டம் கொண்டு தான் குயிக்காக போகலாம் தானே மேலே மலைக்கு. எனவே அந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வேறு சில இடங்கள்லையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இருக்குது தானே, அங்கேயும் வந்து கேபிள் கார் கொண்டு வரதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கதாம். இன்னும் பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நேற்றைய கூட்டத்தில் வந்து கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது டூரிசம் டாஸ்க் ஃபோர்ஸ் TTF என்று சொல்லி அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர். அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு செயலணி என்று வைங்களேன். அவர்கள் தான் கூடி நேற்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் சிவனொளி பாத மலைக்கும் இன்னும் சில சுற்றுலா மையங்களுக்கும் கேபிள் கார் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.